இன்னொரு பக்கம் ஏன் தலைவர் பூக்கட்சிக்காக போய் நம்ம ஆள் சேர்க்குறாரு, அதுக்கு பூக்கட்சியை அவங்க வேலையை போய் பார்த்துருக்கலாமே, பூக்கட்சியை எங்கள் கட்சியில் சேருங்கன்னு அந்த ஆப்பியை கொண்டு வந்திருக்கலாமே அப்படின்னு மக்கள்லாம் கேட்குறாங்க. இங்கே தான் கதாநாயகன் ஒரு ட்விஸ்ட் அடிக்கிறாரு. பூக்கட்சியை நேரடியாக வீட்டுக்கு போய் உறுப்பினர் சேர்த்தா அங்கே இருக்கவங்க என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு சோறு வேணா போடுறோம், ஓட்டு போடலன்னு பச்சையாக சொல்லியிருக்கிறாங்க போல. அதனால் அவங்க உதவி செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தலைவர் அவங்க பேரில் அவங்க கம்பெனியிலேருந்து ஒரு ஆப்பை வாங்கி அதை இவர் பேருக்கு மாற்றி இவர் ஆள் சேர்த்துருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இதுக்கு தெளிவான விளக்கம் அவர் பார்ட் 2ல் கொடுப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இருந்தாலும் இப்படி ஏன் பண்ணணும் அப்படின்னு பல கேள்விகள் வருது. எல்லா கட்சியுமே எல்லா நிறுவனமே ஆப் வச்சுக்கிறாங்க, எல்லாமே தனித்தனியாக ப்ரைவேட்டில் கொடுக்குறாங்க. கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லி இருக்கிற ஒரு ஆள்கிட்டே போய் ஒட்டுமொத்த தொண்டர்கள் நிர்வாகிகள் எல்லாரோட பட்டியலையும் தகவலையும் தூக்கி போய் கொடுத்துருக்குறாங்களே, இது எந்த வகையில் நியாயம் அப்படின்னு ஒரு ஓப்பன் எண்டட் கிளைமேக்ஸாகவே இந்த படத்தை முடிச்சிருக்காங்க. பார்ட் 2ல் இதுக்கு விளக்கம் வருதா, இந்த பேப்பை க்ளோஸ் பண்ணுறாங்களா, இல்லை கட்சியை கலைச்சிடுறாங்களா, மாமியார் சொன்ன மாதிரி கனவுல வந்து சொன்னாங்க அப்படின்னு கலைச்சிடுறாரா, இல்லை என்ன ஏதுங்கிறலாம் பார்ட் 2ல் நம்ம பொறுத்துன்னு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.